உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ரயில் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் சார்பில் கண்டன முழக்க போராட்டம் நடைபெற்றது. முன்னாள் ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் தண்டீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் செல்வராஜ், ஆண்டிப்பட்டி ஒன்றிய துணை செயலாளர் நாகராஜ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் மது, கலை இலக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் சுடர்மலை, முத்துராமன், முருகன், காமாட்சி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தெப்பம்பட்டி தங்கவேல், முத்துப்பாண்டி, மாடசாமி, சுப்பிரமணி, வர்கீஸ், ரவிக்குமார், பூபதி, கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை சிறையின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜ்குமார், முன்னாள் மண்டல செயலாளர் தமிழழியன், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, காயல்பட்டணம் நகர செயலாளர்கள் அம்பேத், அல் அமீன், செய்தி தொடர்பு மையத்தின் மாவட்ட அமைப்பாளர் வேம்படி முத்து, கிறிஸ்தவ சமூக நீதி பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜ்குமார், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் திருச்செந்தூர் தொகுதி அமைப்பாளர் லட்சுமணன், காயல்பட்டணம் நகர அமைப்பாளர் இசக்கிமுத்து, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் ஷர்மலா, திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் ஜெயலீலாவதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பணிமனை முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல தலைவர் சுந்தர், நிர்வாகிகள் சேகர், பாலகுமார், சக்திவேல், ராஜமாணிக்கம், அறிவு செல்வன், பாலகுரு, சதீஷ், சம்பத்குமார், மகாதேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி அரியலூர் கிழக்கு மாவட்டம் திருச்சி சாலையில் உள்ள அவரது சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் நகரமன்ற தலைவர் சுமதி சிவகுமார், ஆசிரியர் செல்வராஜ், மாவட்ட அமைப்பாளர் சின்னராஜா, உடையார்பாளையம் நகர செயலாளர் ஜெயக்குமார், வழக்கறிஞர் இளவரசன், ஆண்டிப்படம் வேல்முருகன், சுரேஷ், அருமைராஜ், தினேஷ், சூர்யா, தலகவதி, வேல்முருகன், மாரிமுத்து, ராஜேந்திரன், பரமசிவம், ஆனந்த், மணிமாறன், ராஜபெரியன், பிரபாகரன், திருமாவளவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் 51வது நினைவு நாள் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுக்கு மாலை அணிவித்து வணக்கம் செலுத்தப்பட்டது. இன்று சமூக நீதிக்காக போராடிய மகத்தான தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் நினைவு நாளாக இருந்தாலும் அவர் மறைந்தாலும்
அவர் விதைத்த விதை இந்திய திருநாட்டையே அசைத்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர் போராடிய போராட்ட களம் இன்று வரை பேசப்படுகிறது. அவர் இறக்கவில்லை, தினமும் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சாதி மத பாகுபாட்டிற்காகவும், பெண்ணுரிமை மீட்புக்காகவும், வர்க்க பேத எதிர்ப்புக்காகவும், முதலாளித்துவ எதிர்ப்புக்காகவும் தொடர்ந்து போராடிய ஒரு மாபெரும் தலைவருக்கு இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வீர வணக்கம் செலுத்துவது பெருமைப்படுகிறோம். இரா கதிர்வளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அரியலூர் கிழக்கு மாவட்டம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தண்டவன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மறைமலை நகர் வடக்கு நகர செயலாளர் மணிமாறன், மறைமலை நகர துணை செயலாளர்கள் அருள் அன்பழகன், மாறன், சீதாராமன், ரவி, சக்கரவல்லவன், சிலம்பு, அல்லிமுத்து, தமிழ்வாணன், மோகன், விடுதலை, சசி, தனிஷ்ராஜ், பாஸ், சிறுத்தை வினித், வேமு, தீபக், மு தங்கமணி, சாவருண் வளவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் ஒழுகினசேரியில் அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பகலவன், சிறுத்தைதாஸ், அம்பேத் வல்லவன், பால் சிங், ஜான் அசுன், ரவி, சகாயதாஸ், ஆல்வின் மனோசாது, யுவன் ராஜன், மகேஸ்வரன், சங்கர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யம் ராஜாஜி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தெற்கு மாவட்ட செயலாளர் சுமா செல்வராசு தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் வார்டு ஆவேந்தன், வீரா பழனி, காசி மாரியப்பன், ஈழன் ரமணி, ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சின்னசாமி, பாலகிருஷ்ணன், ஆறு இளையராஜா, தினகரன், ராகுல், தேவதாஸ், இக்பால், ஞானசேகரன், உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அயோத்திதாச பண்டிதருக்கு சட்டமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் பெரு அரிமா தமிழன், தலைமை நிலைய செயலாளர் செல்வநந்தன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ராதவன், தலைமை அலுவலக செயலாளர் எழில்மாறன், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் வாகை அரசு, தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பு சாரா மாநில செயலாளர் செந்தில்குமார், ஓவியரணி மாநில செயலாளர் சந்தோஷ்குமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்க கதிர்வேல், தொண்டரணி நிதி செயலாளர் ஈழத்தமிழன், தொகுதி செயலாளர்கள் தமிழ் வளவன், சிவசங்கர், ஈழவளவன், பாக்யராஜ், அதியமான், கோவிந்தராஜ், லட்சுமணராஜ், இளங்கோ, ரமேஷ், அருள், புரட்சி வளவன், முருகையன், வழக்கறிஞர் செந்தமிழ், விஜி, வீரப்பன், துத்துப்பட்டு தூயவன், பாத்துமாபி மற்றும் விடுதலை சிறுத்தை தோழர்கள் பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர்.
பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றியத்தின் சார்பாக திம்மாம்பேட்டை பேருந்து நிலையத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நாற்றம்பள்ளி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார், மண்டல துணை செயலாளர் கோவிந்தன், நாற்றம்பள்ளி ஒன்றிய பொருளாளர் கந்தன், ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வேலு, மாவட்ட விவசாய அமைப்பாளர் சிவகுமார், மாவட்ட மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ், குமரன், மாதேஷ், சந்திரசேகர், சதீஷ், அம்பலூர் சக்தி, கோடையரசன், ராஜேஷ், வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். தந்தை பெரியாருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை ஒட்டி கள்ளக்குறிச்சி மந்தவெளியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வடக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட துணைச் செயலாளர் ராமமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் கல்யாண சுந்தரம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழரகன், மருத்துவரணி மாநில நிர்வாகி மஞ்சுநாதன், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் ஆறுமுகம், ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர், சுந்தர்ராஜன், ஒன்றிய துணை செயலாளர் பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். சமூக நீதி போராளி தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து முன்னிலையில் முருகவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருமாரகு முத்தமிழ்வேந்தன், ராஜேஷ், வழக்கறிஞர் திருரங்கநாதன், திருநாவுக்கரசு, நாச்சிமுத்து, கொடிவளவன், தென்காசி மாரி, பாண்டிச்செல்லதுரை, தினேஷ், சிவசங்கர், பழனி சிரஞ்சீவி, லட்சுமணன் ஆகியோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் செய்கின்றோம். தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை ஒட்டி கடலூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் கலந்து கொண்டு தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்த நிகழ்வில் மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன், நகர செயலாளர்கள் ராஜதுரை, செங்கதிர், மாநில நிர்வாகிகள் பழனிவேல், சுக்கு, நித்யா, சம்பத், செவ்வேந்தன், நகர நிர்வாகிகள் குமரேசன், மகி, துரை, தனசேகர், காட்டுராஜா, பாலு, சலீம் வளவன், பிரபாகர், புருஷோத், சிவா, அப்பு, அஜித், தேவி, எழில், முத்திரவேல், திருநாவுக்கரசு, பீமா ராவ், சிலம்பரசன், சந்தோஷ், தீனா கோபால், தாயுமானவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை ஒட்டி தருமபுரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில நிர்வாகி கிள்ளி வளவன் மற்றும் கப்பல் செந்தில், பேராசிரியர் ஞானம், அம்பேத் வளவன், தனலட்சுமி, ஒன்றிய செயலாளர்கள் குமரன், சங்கர், ஆட்டோ கிருஷ்ணன், ராமன், கிருஷ்ணன், வணிகரணி நிர்வாகி குணசீலன், வெள்ளைச்சீனி, சிவக்குமார், ராஜா, நல்லை சீனி, நியூ ரவி, நகர நிர்வாகி ஆறுமுக பாண்டி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Yeah.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தேனி மாவட்டம் தேவாரம் அம்பேத்கர் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உத்தமபாளையம் ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் மதன், மாவட்ட பொருளாளர் பெர்குமான்ஸ், செய்தி தொடர்பாளர் பாரதி, வடிகரணி மாவட்ட அமைப்பாளர் ஆயுப்கான், கோம்பை சங்கரமூர்த்தி, தேவாரம் மெக்கானிக் செல்வம், முல்லை பிரபு, சிறுத்தை பாபு, கம்பம் நகரம் சசி, வளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் நகர செயலாளர் குணா கண்ணதாசன், நகர பொறுப்பாளர்கள் சரவணன் ஈசன், தண்டாயுதபாணி வெங்கட், ஒன்றிய பொறுப்பாளர்கள் விடுதலை பாண்டி, அம்பை முருகேஷ், ரா மாரிமுத்து, தங்க பூமிநாதன், முருகானந்தம், சதீஷ், சுதர்ஷன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு முன்னால் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்வம் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்வில் நகர செயலாளர் ஜான் மைக்கேல், மாவட்ட துணை அமைப்பாளர் வீரகுமார், ஒன்றிய அமைப்பாளர்கள் விக்னேஷ், சபரிவளவன், ஹரிஹரன் மற்றும் தங்க ஸ்டாலின், பாலமுருகன், எளியராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை ஒட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசு தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒன்றிய செயலாளர் வின்சென்ட், நகர செயலாளர் கவியரசு உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாங்கள் ஆடுகள் அல்ல. தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் முல்லை விளவன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தெற்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த்குமார் கலந்து கொண்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன், கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் அரசாங்கம், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் விஜயகுமார், தொண்டரணி துணை அமைப்பாளர் முகில், மாணவரணி ஒன்றிய செயலாளர் நந்தகுமார், மகளிரணி செயலாளர் பாத்திமுத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில்வே சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் அபுல் கலாம் ஆசாத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மண்டல துணைச் செயலாளர் ஜலால் முகமது, மாவட்ட துணைச் செயலாளர் பாவேந்தன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதுரி வளவன், சட்டமன்ற தொகுதி செயலாளர் முத்தரசு, நகர பொருளாளர் தமிழண்ணன், செயற்குழு உறுப்பினர் அன்பழகன், நகர துணைச் செயலாளர் மணிகண்டன், நகர துணைச் செயலாளர் வளவன் வாய்க்கால் மற்றும் பாவலன், வழக்கறிஞர் குமாரசாமி, போர்க்கொடி ஏந்தி முத்துக்குமார், கார்த்திக், கருப்பசாமி, குருசாமி, அருண், சபிக் ராஜா, குணவளவன், அஜித், பிரகாஷ், கார்த்தி, வெண்மணி, சின்ன கார்த்திக், கன்னிமுத்து மற்றும் மகளிர் அணி இயக்கத்தை சேர்ந்த வீரமணி, மகேஸ்வரி, துவாரகா, ஆராதனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம்,
விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி மற்றும் முத்துக்குமார், பாண்டியராஜன், கலைச்செல்வன், நேரு, மாரியப்பன், முத்தையா, அமுதவாணன், கபிலன், தமிழரசி, சிந்தனை வளவன், சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரசு வணங்காமுடி தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பொன் செந்தமிழ் செல்வன், செல்வசுந்தரம், அரவரசன், விடுதலை கடல், தமிழரசி, கலைவாணன், வல்லவன், கனல் வேந்தன், அரச வளவன், தினகரன், அரசகுமாரி, ரூபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பகுத்தறிவு பகலவனாம் பகுத்தறிவு பகலவனாம் தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பெண்ணுரிமை போராளியாம் தந்தை பெரியாருக்கு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ரயில் நிலையம் அருகில் உள்ள திருமா ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்கத்தில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செடியின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழடியின், தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜ்குமார், செய்தி தொடர்பு மையத்தின் மாவட்ட அமைப்பாளர் வேம்படி முத்து, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் திருச்செந்தூர் தொகுதி அமைப்பாளர் லட்சுமணன், திருச்செந்தூர் நகர அமைப்பாளர் வினோத், உடன்குடி ஒன்றிய துணை அமைப்பாளர் கோவில்ராஜ், வழக்கறிஞர் அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் முகேஷ், கிறிஸ்தவ சமூக நீதி பேரவையின் திருச்செந்தூர் ஒன்றிய துணை அமைப்பாளர் பிரவீன், திருமா ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்கத்தின் தலைவர் ஆரோக்கியராஜ், பொருளாளர் இசக்கி முத்து, உறுப்பினர்கள் சேவியர், கிளின்டன், சுரேஷ், வேல்குமார், கணேசன், விஜயன், அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் நலர் சங்க தலைவர் காளிமுத்து, பொருளாளர் ராம்குமார், ஜெய்பீம் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்க தலைவர் தினேஷ், ரத்னபுரி முகாம் பொறுப்பாளர் குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் 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 தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு பகுத்தறிவு பகலவனுக்கு பகுத்தறிவு பகலவனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி கரூர் மாவட்டம் தோகைமலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோகைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிச்சமுத்து தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் குறிச்சி சக்திவேல் மற்றும் முத்துசாமி, சக்திவேல், பாபு, சூர்யா, மதன், ரமேஷ், ராமர், சமத்துவபுரம் மதன், புருஷோத்தமன், கிருஷ்ணன், செல்வராஜ், மகாமுனி, நடராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இழிச்ச வாய கூட்டமும் அல்ல, இழிச்ச வாய கூட்டமும் அல்ல, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், திருமாவளவன் தம்பிகள் நாங்கள், திருமாவளவன் தம்பிகள்.
பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியம் மணவாசி சமத்துவபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாமணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிருஷ்ணராயபுரம் பேரூர் செயலாளர் உதயநிதி, பழைய ஜெயங்கொண்டா சோழபுரம் பேரூர் செயலாளர் முருகேசன், மாவட்ட அமைப்பாளர் லோகநாதன், பார்த்திபன், சந்தோஷ், பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு பகுத்தறிவு பகலவனுக்கு வெண்தாடி வேந்தருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அயோத்திதாச பண்டிதருக்கு இரட்டை மலை சீனிவாசனாருக்கு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பாலம்பட்டி சமத்துவபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் துப்புரவு பணியாளர்கள் மேம்பாட்டு மைய மாநில துணைச் செயலாளர் விடுதலை மணி, மருத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன் ஈஸ்வரன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட பொறுப்பாளர் இப்ராஹிம் அலி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மணிகண்டன், முத்து, பழனி, மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பட்டுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் பொன்னை நாகேந்திரன் மற்றும் சேதுபாசத்திரம் ஒன்றிய செயலாளர் முருகேசன் ஒருங்கிணைப்பில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பட்டுக்கோட்டை தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி மற்றும் ஜெயச்சந்திரன், ஏனாதி ஐயா, செந்தில்குமார், நகர செயலாளர் மார்கோ பிரபு, மதி, செந்தில், சண்முகம், அன்பு, மணிரத்னம், மகேந்திரன், மாரி, வெற்றி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொடுத்தேலும் அம்பேத்கரியும் கருத்து எழுதி பாதுகாப்போம். சனாதனத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை பாதுகாப்போம். மூட நம்பிக்கைக்கு எதிராக உயிர்ப்போம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,